ஃப்ரெண்ட்ஸ், நீ நம்ம மேகி செய்ய போகிறோம். நம்ம காலேஜுக்கு வந்தோம், அதனால் ரூமில் தங்கியிருக்கோம். அதனால் காலையில் உணவாக 2 minutes நூடுல்ஸ் செய்யலாமா? ஃபஸ்ட்டு ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம். வெங்காயம் அரியணும் ஃபஸ்ட் இதை வெட்டிடுங்க. சரியா? இது வெட்டிடணும். இதையும் வெட்டிடணும். ஐயோ, கீழே போடணும். வெங்காயம் தோல்லாம் எடுத்துருங்க. வெங்காயம் நல்லா இருக்கு. தண்ணி முன்னோட வெங்காயம் கருப்பு கருப்பாக இருக்குது பாருங்க. வெங்காயம் கழுவிட்டு வந்தாச்சு பாருங்க. இப்போ நல்லா இருக்கு வெங்காயம். நம்ம அரிய போகிறோம். அரியலாமா? இது இதுதானா? எதுவுமே இல்லாமல் மேகி செய்ய போகிறோம். மேகி மட்டும்தான் இருக்குது, அதை வச்சு மேகி செய்ய போகிறோம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நாங்கள் செய்யணும். வெங்காயம் அரிஞ்சாச்சு பாருங்க. தெரியுதா? அரிஞ்சாச்சு வெங்காயம். இன்னும் நம்ம அடுத்து ப்ராசஸ் பண்ணணும். அப்பளமா அதை ஆட் பண்ணிக்க. வரிசையை கழுவிக்கலாம். தண்ணி கொண்டு வைக்கணும். தண்ணி ஊற்றுங்க. அதெல்லாம் சுத்தமாக செய்யணும். சரிங்களா? சுத்தம் சோறு போடுவோம். அதனால் இப்போ கழுவிக்கலாம். ஊற்றிட்டு வாங்க. ஆஃப் பண்ணிக்காமல் இருக்கும். பக்கத்தில் அங்கேயே போகிறேன். எரி முடியுது. இங்கே வாடா, இங்கே வாடா, இங்கே வாடா. அப்படி வச்சாச்சு. அவ்வளோதான். கடுகு போடணும். கடுகு கடலை ஊற்றுவோம். கடலை எண்ணெய். எண்ணெய் ஊற்றியாச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காயிட்டோம். கொஞ்ச நேரம் எண்ணெய் கொஞ்ச நேரம் நம்ம வெங்காயம் போடலாம். வந்துட்டு அடுத்து வெங்காயம் போடலாம். நம்ம பெரிய பெரிய வெங்காயம் பார்த்தீங்களா? கட் பண்ணி வச்சு வெங்காயம். ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு அடுப்பு. சின்ன கம்பியா இருக்கு. கிண்டிடுவோம். நல்லா வெங்காயம் ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா கிண்டணும். அவ்வளோ நல்லா கிண்டணும். எப்படி ஆகுது? அது பொன்னிறமா வதக்கணும். பொன்னிறமா வரணுமா? வெங்காயம் வந்துச்சா? பொன்னிறமா ஆண்நிறமா தான் வருது. பொன்னிறமா வருது. கொதிக்கிட்டு பாருங்க. தண்ணி ஊத்துறோம். எத்தனை டம்ளர் தெரியல, அதை ஊத்துறோம். 2 டம்ளர் ஊத்திருக்கிறோம். போடுறோம். என்ன ஆகணும், என்ன ஆகும் தெரியல. இதே ஆகுது. பாருங்க. ஏதோ எப்படி ஆகுது பாருங்க. வேதியியல் மாற்றம் நடக்குது. 3 டம்ளர் ஊற்றியாச்சு. பார்த்து எங்கள் கிச்சன் பாருங்க. மினி கிச்சன். சரிங்களா? மினி கிச்சன். அசிஸ்டன்ட் ஸ்டெப்பு. அது மேகி பாக்கெட் பிரிச்சாச்சு. ஒரு பாக்கெட்டு, இன்னொரு பாக்கெட் எடுங்க. பேச்சுலரின் அற்புதமான உணவு மேகி. அதில் மசாலா இருக்கா? மசாலா ஓகே. 2 இது அவ்வளோதான். கைஸ். அப்படி
கீழே போட்டுதான். என்ன எப்படி இருக்குது? அடுப்பு வெறிதா? செஞ்சு பாருங்க, ஏதாவது கொதிக்குது. ஓகேங்களா, ஓடு. நம்ம மேகி வேற லெவலில் ரெடி ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, வேற லெவலில் கொதிக்குது. நம்ம இன்னைக்கு மாசா பண்றோம். ஆமா, நாங்க பண்றத மேகி. இதுதாங்க ஐயரு தீர்த்தம் கொடுக்குற மாதிரி. வாங்கிட்டு போங்க, அரிசியில் வாங்குவோம், மேகி போட்டுருவோம். அவ்வளோதான், இறக்கியாச்சு. அதே இறக்கியாச்சு. ஐம்பதுதான். மேகி தயாராகி கொண்டிருக்கிறது காய்ஸ். சீக்கிரமாக மேகி சாப்பிட போகிறோம். 2 நிமிஷம் மேகின்னு போட்டிருந்தீங்க, என் மணி நேரம் ஆகுது இதுக்கு. போயிட்டு மோதிக்கிட்டோம். இங்கே பாருங்க, நம்ம மேகி எப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா? சூப்பரா வெள்ளை மேகி எவ்வளோ பங்கமாக வந்துச்சு பார்த்தீங்களா? அப்படியே கொதிக்குது பாருங்க. ஐஸ் வாசம் வருது. உங்களுக்கு வருதா வாசம்? மேகி வாசம் எங்களுக்கு சூப்பராக வருது காய்ஸ். கொதிக்கிட்டு பாருங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்லாம் காட்டுற பாருங்க. இப்படி மேலேருந்து காட்டுற பாருங்க காய்ஸ். அப்படி 2 இப்படி கொதிக்க பார்த்தீங்களா? மசாலாவை போட்டுருவோம். இந்த மசாலா அப்படி மலைச்சாரல் போல. மலைச்சாரல் என்னடா வேண்டாம், வெப்ப போட்டக்கூடாதா? மலைச்சாரல் போல தெரியுங்களா? என்ன அப்படிதான் என்ன சில மிளகா கொடுத்தா இருக்க மாட்டேங்க. ஐயோ, மேகி பார்க்கும்போது பசிக்குது வர. பசி வேறு இருக்குது. எனக்கு வந்து மஜாவாக இருக்குது. மேகி சாப்பிடுவோம் காய்ஸ். அவ்வளோதான், கிண்டி விடுங்க. மஞ்சள் கலர் வரணும். மஞ்சள் கலர் வரணும் தானே மேகி. சூப்பர் ஸ்மெல் வருது. மேகி ஸ்மெல் வருது காய்ஸ். கிண்டி விடுறிய ஒரு தூக்கலாம். முதல் முறையாக மேகி செய்கிறோம். இது வரைக்கும் நாங்கள் செஞ்சதே இல்லை. அடிப்பொலியாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். தண்ணி இருக்குன்னு வைக்கணுமா? எப்ப 2 பேருக்கு பத்து மாட்டாது. அப்படி இல்லையா? 2 பேருக்கு 10 சொல்லுங்க. இதை அப்படி எப்படி கொதிக்குது பார்த்தீங்களா? இதில் ஏதாவது இது ஒரு கறி போட்டிருந்தா நல்லா இருக்கும். கோழிக்கறி, ஆட்டுக்கறியாவது ஒன்று போட்டிருந்தாங்க. இல்லை ஏண்டா, இதில் போட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கோழிக்கறி ஒரு பீஸ் 2 பீஸ் போட்டால் அப்படி கறி மேகியாக மாறிடும். இப்படி கொதிக்க பாருங்க. டக்குன்னு கொதிக்கும். இங்கே கொதிக்கிட்டோம். பேசி உங்களுக்கு வாசம் வருதா? போதும்பா, நல்லா வாசம் வரும். ஃபினிஷிங் டச்சு வந்துருச்சு பாருங்க. 2 பாக்கெட் போட்டு மாத்தா வருது. நல்லா அடி பிடிக்காம நல்லா கிண்டணும். நல்லா பார்த்துக்கோங்க. நீங்களாம் பேட்ல இருக்குமோ உங்களாம் உதவியாக இருக்கும். ஒரு லவ்வோட சமைச்சா நல்லா இருக்கும். லவ்வோட ஏன்டா ஆஃப் பண்ணி போட்டா? அறிஞ்சிருக்குமா? அவன் மாட்ட ஆஃப் பண்ணிட்டு போட்டான். தம் போடுவோம். அவ்வளோதான், மேகி ரெடி. அவ்வளோதான், மேகி ரெடி. சாப்பிட போகிறோம். வாங்க எல்லாம் சாப்பிடுவோம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட போகிறோம். எப்படி இருக்க போது தெரில. ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறோம். ரொம்ப பெருமையாக இருக்கு. சாப்பிடலாமா? காலேஜில் தான் பார்க்குறோம். ஹலோ, பொண்ணை கூட சதீஷா
பை கைஸ், நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இன்னொரு வீடியோ பார்ப்போம். பாய். ஃபைனலாக அந்த வீடியோவோட ஸ்பான்சர் பற்றி பார்த்துடலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை பைமோட் இ-காமர்ஸ் அப்ளிகேஷன். டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷன் இருக்குது. ஓகேவா, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் பண்ணால் ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷன் இருக்கும். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாங்க. இந்த அப்ளிகேஷன் எதுக்குன்னா இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் தான். சேம் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அப்ளிகேஷன் தான். இதில் நம்ம வந்து அந்த கேட்ஜெட்ஸை தவிர்த்து மற்ற எல்லாமே நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லாமே நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். லைக் கிராசரி ஐட்டம்ஸ், அதாவது மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது ஃபேஸ் வாஷு, அதாவது காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸு, பர்சனல் கேர், டாக்ஸு கேட்ஸ்லாம் வளர்க்குறீங்கன்னா உங்களுக்கான அதுக்கான ஃபீட்ஸு, நம்ம சாப்பிட்ற ஸ்நாக்ஸ், சாக்லேட் முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. ஆனால் ஹார்லிக்ஸு, லாக்டோஜன் பால் பவுடர், குழந்தைக்கு கொடுக்க முடியாது பால் பவுடர், எல்லாமே ஒரே பிளாட்ஃபார்மில் இருக்குது. ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியே போய் நீங்கள் எங்கேயோ வாங்கணும்னா ரேட் வந்து இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பைமோட் அப்ளிகேஷனில் ரேட் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. சரியா, செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நான் பைமோட் அப்ளிகேஷனில் பை பண்ணுங்கள். ஓகேவா. அண்ட் சர்வீஸ் ஐட்டம்ஸ், அதாவது டெலிவரி ப்ராசஸ் கூட சீக்கிரமாகவே நடக்குது. அதனால் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நீங்கள் பைமோட் அப்ளிகேஷனில் கண்டினியூவாக உங்களோட ஷாப்பிங்கை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா. தேங்க்யூ.